இந்த ஆராதனை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டின எல்லா உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சபையை எந்த சேதமும் அணுகாமல் ஆண்டவரே, இம்மட்டுமாய் ஆண்டவரை நீ பாதுகாத்து கொண்ட உம்முடைய வெளியேறப்பெற்ற ஆண்டவரை இரக்கத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆங்காங்கே ஆண்டவரே குடும்பமாய் இந்த ஆராதனையை கலந்து கொண்ட எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரை நினைத்து பார்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தவர்களும் மெய்யாகவே ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே நன்றியுடையவர்களாயும் ஆண்டவரே மனத்தாழ்மை உள்ளவர்களாயும் ஆண்டவரே நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இந்த வேளையிலே எங்களுடைய தேவையை அறிந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்துடணும். வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுபோன்று இந்த கொரோனா இந்த காலத்திலுமே கூட நாம் ஒரு நாளும் நாம் அவரை ஆராதிப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் திறந்த வாசலை நமக்கு ஆண்டவர் அருளி தந்தார். தேவனுடைய சபை என்று சொல்வது எப்போதும் அங்கே தெய்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வை நான் எப்போதும் பெற்றிருப்பேன். அங்கே அக்னி இருக்க வேண்டும், அங்கே வெளிச்சம் இருக்க வேண்டும், அங்கே லாக்டவுன் என்று ஒன்று வந்து நம்மை ஆட்கொண்டு விடக்கூடாது. ஆகவே ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று இந்த 144 தடையை ஊரடங்கின்படி நாம் 4 பேர் அங்கே தள்ளி உட்கார்ந்துருக்கு. ஒருவர் மாத்திரம் பிரசங்கிக்க இங்கே விதமாய் ஜஸ்ட் 4 or 5 people நாம் கூடி நாம் வேதவசத்தின் அடுத்த பகுதியாகிய தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுங்கள், அதாவது சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள், அதையும் நாம் தேவாதி தேவன் கொடுத்த கட்டளை அல்லவோ, அதற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்தார். டுமாரோ நாளை அதற்கு தளர்வு என்று சொல்கிறார்கள். தட்ஸ் வெரி குட், அது மகிழ்ச்சி தான். ஆகிலும் தேவ ஜனங்கள் விடுதலையோடு நாம் சபையிலே ஒரு தீபம் எரியவும் ஆங்காங்கு வீடுகளில் இருந்து நாம் ஆராதிக்கவும் கொடுத்த இந்த அற்புதமான இந்த திறந்த வாசலுக்காய் நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றிகள் இருக்கிறேன். நாம் எல்லோரும் மிகுந்த உற்சாகத்தோடு நாம் விதமாயின் ஒரே ஆவியினாலே நம்மை இணைத்து கட்டின பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி கூறி அவருடைய கிருபையை நாம் போற்றி இந்த 224வது பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடக்கடவும். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலமடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை.
கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்ணடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், ஆத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவான். தேசத்தின் மீதே கண்களை வைத்தே பாசமாய் நோக்கிடுவான். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து கிடக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து கிடக்கும் உள்ளம் மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை.
கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. இந்த 6வது அடியை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் மீண்டும் பாடுவோம். நம்முடைய சபையினுடைய அழைப்பு, நாம் தூய கற்புள்ள தேவ சபையாய், தூய்மையான கரை திரையற்ற மாசற்ற சபையாய் நம்மை அவர் வடித்து சபையிலே உருவாக்கி பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணியிலே சபையினுடைய அந்த பங்கெல்லாம் கற்புள்ள சபையாய் அது கட்டப்பட வேண்டும். அது அபகீர்த்தி கொண்டதாகவோ கற்பு ஒழுக்க கேடாகவோ அல்லது யாதொரு விதத்திலேயும் அங்கே கரை என்று சொல்வது த ஸ்பாட் ஒரு புள்ளி கூட இல்லாதபடி, திரை என்று சொல்வது ரிங்கிள்னஸ் அங்கே பழமைப்பட்டு போகாதபடி, எல்லாம் ட்ரெடிஷனாய் மாறி எல்லாம் பாரம்பரியங்களாய் அதை கொண்டு விட்டு நம்ம எல்லோரும் எழுந்திருக்க கடவோம் உட்கார கடவோம் என்று பாடிக்கொண்டு போவதை போல் போய்விடாதபடி, அது ஃப்ரெஷ்னஸ் இழந்து விடாதபடி, பழமைப்பட்டு விடாதபடி, எதையும் சடங்காச்சாரமாய் செய்துவிட்டு போவதை போல் மாறிவிடாதபடி, இந்த உலகத்தினுடைய அந்த மனுஷிய பாரம்பரியங்களை அகற்றின ஒரு சபையாய், தூய கற்புள்ள சபையாய் விளங்க வேண்டும் என்பதுதான் சபையினுடைய நோக்கம். சகோதரர்களே, சகோதரிகளே, ஆங்காங்கு கொரோனாவிலே, இன்னைக்கு கொரோனாவிலே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அழைப்பை தெளிவாய் புரிந்து கொண்டவர்களாய் சபைக்கு நாம் இன்னும் வரும் நாட்களில் நாம் வர வேண்டும். நான் தூய கற்புள்ள சபைக்கு வருகிறேன், சபை அதற்காகவே பாடுபடுகிறது என்ற உணர்வோடு உங்கள் நடையை பாதுகாத்து கொண்டு, உங்களுடைய அந்தரங்க ஜீவியத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டு, தெய்வ பயத்தோடு வாழ்ந்து கொண்டு, அப்படி நாம் சபைக்கு தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வந்து வருகிற மக்களாக இருக்க வேண்டும். அதுபோன்ற செயலைத்தான் ஆண்டவர் நமக்குள் செய்து வந்திருக்கிறார். அப்படியே நாம் எல்லோரும் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் அப்படி இணைத்து தூய கற்புள்ள தெய்வ சபையாய், நாட் த சர்ச் ஆஃப் எனி மேன், இந்த மனுஷனுக்குரியதல்ல, நாட் த சர்ச் ஆஃப் எ டினாமினேஷன், ஒரு டினாமினேஷனுக்கு ஒரு ஸ்தாபனத்திற்குரியதல்ல, த சர்ச் ஆஃப் காட், அவருக்கு சொந்தமான சபையாய் நாம் சேர கடவோம். அதை நாம் அந்த 6வது அடியை எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் நல்ல புதிய உணர்வோடு அந்த புது பொலிவோடு நாம் பாடக்கடவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம், தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம், கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் குடும்பமாய் இருக்கிற இடத்துல சகோதரன் சகோதரி, தாய் தந்தை, பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் அனைவரும் நாம் பயபக்தியோடு நானும் என் வீட்டு வரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நம்முடைய மனதிலே கர்த்தரை ஒருவரை தவிர யாதொன்றும் அங்கே இருந்து விடாதபடி அவரை தொழுது கொள்கின்ற ஜனமாய் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவரை தொழுது கொள்கிற மக்களாய் தேவனை அன்பு கூர்ந்து குடும்பமாய் எல்லோரும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து நாம் ஆராதனை நாம் செய்ய கடவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. The goodness, oh Lord, we praise you, praise you, praise you, oh Lord. Oh Jesus, we praise you, Lord, for the grace, oh Father, we praise you. You are the way, oh Lord, we praise you, oh Lord.
யோ சேவ்டஸ் ஃபாதர், எங்களை ரட்சித்தீரே, எங்களை தூக்கி எடுத்தீரே, ஒளியான சேற்றிலிருந்து எங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தி உம்மை துதிக்கும் பாடலை நாவிலே வைத்தீரே ஆண்டவரே. இந்த உலகத்தில் இந்த சீரழிந்த வாழ்க்கையிலிருந்து இந்த உலகத்தை போற்றின எங்கள் நாவிலே ஆண்டவரே, பாவத்தை போற்றின இந்த நாவிலே உம்மை துதிக்கும் புதிய பாடலை நாவிலே தந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்லாக்கியம் பெற்ற ஜனமாய் இந்த பாக்கியத்திற்கு ஆண்டவர் தகுதியில்லாத எங்களை ஸ்லாக்கியப்படுத்தின உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தயாளம், உங்களுடைய கிருபை எங்கள் மீது கொண்டு வைத்திருக்கிற அன்பு அளக்க முடியாத அன்பாய், மகா பெரியதாய், மகா உண்மையில்தாய் இருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை தேவ ஜனமாய் அழைத்தீரே, எங்களை தூக்கி எடுத்தனுடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறீரே. உம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வைத்திருக்கிறீரே, எங்களை வைத்து உம்முடைய சபையை, உம்முடைய சரியமான சபையை நீ கட்டி வருகிறீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் தூய கற்புள்ள மணவாட்டி சபையாய் இருக்கும்படியாக எங்களை வேறுபிரித்து ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்து எங்களை ஆண்டவரே நீ செய்து வருகின்ற மகத்துவமுள்ள கிரியைகளுக்காய் நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காலங்களில் ஆண்டவரே ஒன்றும் ஆண்டவரே உம்முடைய சபை வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தின்படி காத்துக்கொண்ட தெய்வத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சபை கூடுதலை நாங்கள் விட்டு விடாதபடி கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஒரே சபையை ஒரே ஆவிலே இணைத்து நீர் கட்டி எங்கள் மத்தியிலே வாசம் செய்து எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் சபையிலே இன்னும் அதிகமாக மையப்படுவதாக. இனி வரும் நாட்களில் ஆண்டவரின் வருகையை சமீபித்து விட்டபடினால் உடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள மக்களாய், தூய கற்புள்ள கண்ணியிலாய் நாங்கள் எல்லோரும் மாறிவிட யாவருக்கும் இரக்கம் செய்து சபையிலே மாபெரும் எழுப்புதலே நீ கட்டளையிட்டு ஹல்லேலூயா பின்மாறி மலையை நீ பொழிந்து சபை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உடைய நாமத்தை சபையில் மையப்படுத்தும் ஆசீர்வதித்தலும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம் தயவுசெய்து உட்கார்வோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்த நோக்கம், அதாவது இஸ் அல்டிமேட் கோல், கடைசியான கொண்டிருந்த நோக்கம், மனதில் வைத்திருந்த நோக்கம் என்று ஒன்று உண்டு. அதுபோன்று அவர் இந்த பூமியில் வந்தவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னார். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் என் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். தட்ஸ் ரைட். பாவியை நம்மை ரட்சித்து சிலுவையின் பாதையிலே நம்மை நடத்தி, நாட் மை வில், என் சித்தம் அல்ல, என் சுய சித்தம் அல்ல, இனி முதற்கொண்டு என் விருப்பம் அல்ல, நரக குழிக்கு என்னை நடத்தி சென்றதெல்லாம், பாவம் என்னை செய்ய தூண்டியதெல்லாம் மை வில், என் விருப்பம், என் ஆசை, இச்சைகள் என்று கண்டவர்கள் சிலுவையை எடுத்து நாட் மை வில் என்று, என் சித்தம் அல்ல என்று சிலுவையை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை நமக்கு அறிமுகப்படுத்தி, இதற்காகவே நான் வந்தேன், சுய சித்தத்தை அழிப்பதற்கு வந்தேன் என்று தன் மாம்சத்திலே அந்த பகையை அவர் கொன்றார். தன் மாம்சத்திலே அந்த சுய சித்தத்தை அழித்தார். தட்ஸ் தி காஸ்பல். சுவிசேஷம் என்று சொல்வது முன்னோடியாக வந்த அவர் யாரையும் குற்றஞ்சாட்டுவதற்கு அவர் வரவில்லை. அது வீழ்ச்சியடைந்த மனு வர்க்கத்திற்கு உரியது. என்ன பாவம் செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, என்ன செய்தாய் என்று அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு அவனும் அந்த ஆதாமும் நோ நோ நாட் மீ, நான் அல்ல என்று அவன் சொல்லி வைத்து விட்டான் என்று அவன் கூறிவிட்டு, அதோ நீ தந்த அந்த என் மனைவி என்று அவன் சொல்கிறான். அவள் சொல்கிறாள் அந்த பாம்பு தான் என்று அவள் சாட்டுகிறாள். அது ஒன்றெல்லாம் இல்லாமல் என் விருப்பம் என்று சொல்கின்ற நாட் மை வில் என்று சொல்வதெல்லாம் ஹீ டிட் தட், அவர் செய்தார். அவர் கெத்செமனே வரைக்கும், அவருடைய பிராயத்திலிருந்து கெத்செமனே வரைக்கும், நாட் மை வில் பட் யுவர் வில். தட்ஸ் கரெக்ட். ஹி இன்ட்ரடியூஸ் த கிராஸ். சிலுவையை அவர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினார். சுவிசேஷத்தை மறுத்து வாழும்படி அவர் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அந்த அல்டிமேட் கோல், சம்திங் இஸ் மோர். அது என்னவென்றால், டு மேக் எவ்ரி ஒன் த சன் ஆஃப் காட், நாம் எல்லோரையும் தேவனுடைய குமாரர்களாய் மாற்றும்படி வந்தார். ஆகவே தான் இஃப் யுவர் மை சன், என்னுடைய குமாரலாக இருந்தால், லவ் மை சில்ட்ரன், என்னுடைய மற்ற பிள்ளைகளையும் நேசிங்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். இஃப் யூர் இன் த ஃபேமிலி ஆஸ் எ சன், குமாரன் என்று நீங்கள் குடும்பத்திலே நீங்கள் அவர்கள் தேவனுடைய குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தால்,
அந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்த பொழுது மூத்த குமாரன் மறுத்ததை போல் அல்லாமல் லவ் தம், எல்லோரையும் நேசிக்கிறவர்களை, மெய்யான மனதினரோடு வந்தவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த தகப்பனை போலவே, இஃப் யூ ஆர் மை சன் லவ் ஒன் another, ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே அவருடைய பூமியிலே வந்து அவருடைய நோக்கத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னார், டு மேக் அஸ் சன் ஆஃப் காட், தேவனுடைய புத்தர்களாய் மாறுவதுதான். காட்ஸ், தேவனுடைய ரூபம், அவருடைய குமாரத்துவம், தேவனுடைய சாயல் என்று சொல்வதெல்லாம் அவருடைய இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அஸ் அ சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்ற அந்த பகுதியை விடணும். அவர் என்ன அளவிற்கு அவர் தேவகுமாரனாய் அன்றாங்களே ஆதாம் ஏவாள் இருந்தால் என்று நமக்கு தெரியாது. இந்த பூமியிலே சபிக்கப்பட்டு நாம் வந்த பிறகு நாம் எல்லோரும் 5 அடி அல்லது 5.25 அடி 6 அடி என்று தான் இருக்கிறோம். பட் அஸ் அ சன் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்துவுக்கும் சன் ஆஃப் காட் என்ற தேவகுமாரன் தான். அவர் தம்முடைய ரூபத்திலே சிருஷ்டித்த ஆதாமுக்கும் அவர் பெயரிட்டதெல்லாம் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். அதுபோன்று அந்த என்ன அளவிற்கு நாம் அந்த ஆதாமும் ஏவாளும் அப்படி ஒரு உயர்ந்த சன் ஆஃப் காடாய், தேவகுமாரனாய் உயர்ந்து ஜெய்ஜாண்டிக்காய், புஷ்டியாய், ஹெல்த்தியாய் இருந்தால் என்று நமக்கு தெரிவதில்லை. பட் டெஃபினெட்லி நிச்சயமாய் அது உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அவர் இருந்த அந்த பகுதி. அதுபோன்று அந்த நிலை என்பது வேறு, மனுஷனுடைய ரூபம் என்பது வேறு, சபிக்கப்பட்ட மனுஷனுடைய ரூபம் என்பது வேறு. பரமராஜ்யத்திலே தேவர் சாயலிலே தெய்வ ரூபம் கொண்டு அங்கே வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு. ஆகவே இந்த பூமியிலே நாம் சபிக்கப்பட்டு வந்த நம்மை, சாபத்தை தொலைத்து நம்மை மீட்டு பரத்திற்கு அவர் கொண்டு வர வேண்டுமென்று சொன்னார். அவர் என்ன செய்ய வேண்டியது இருந்தது என்று தெரியுமா? தன்னை தாழ்த்த வேண்டியதாக இருந்தது. அது காரணம், ஆதியிலே நடந்த முதல் பாவம் என்று சொல்வது பழத்தை பிடுங்கி தின்றான் என்பது பெரிய காரியம் அல்ல. அதற்கு பின்னால் இந்த ஸ்பிரிட் என்னவென்று சொன்னார், ஆவி என்னவென்று சொன்னார், த டெவில், பிசாசானவன், கேம் டு த கார்டன், தேவனுடைய தோட்டத்திற்குள் வருகிறான். ஹி இன்ஜெக்டட் ஹிஸ் ப்ரைட், அவனுடைய பெருமையை அவன் புகுத்தினான். அதை குறித்து நாம் ஏசாயா 14 வாசிக்கிறோம். ஐ வில், என் சித்தம் என்று சொல்வதை அங்கே பெருமைக்குரியதாய் அவன் பேசுகிறான். நான் உயர்வேன், நான் வானங்களுக்கு மேலாய் செல்லுவேன், என்னுடைய சிங்காசனத்தை நான் மேலே நான் போட்டுக்கொள்ளுவேன் என்றெல்லாம் அவன் எண்ணின மனதிலே ஒரு தோற்றம், அப்படி ஒரு தோற்றம் மனதிலே அவன் எண்ணினான். பாவம் பெருமை என்று சொல்வது எங்கே விளைகிறது என்று தெரியுமா? இட் இஸ் இன் த ஹார்ட். அது இருதயத்தில் தான் அங்கே விளைகிறது. எனவே இருமாப்பு என்று சொல்வது என்னவென்று சொன்னால், லிஃப்டட் அப், அப்படி இருதயத்திலே உயர்த்தி கொள்வது இருமாப்பு என்று பெயர். தன்னை இருமாப்பு கொண்டவனாய், தன்னை உயர்த்தி கொண்டவனாய், தன் இருதயத்திலே நெஞ்சிலேயும் உயர்த்தி கொண்டவனாய் அந்த சாத்தான், அந்த வலு சர்ப்பம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்ஜெக்ட் பண்ணி வைத்து விட்டான். ஆகவே தாழ்மை என்று சொல்வது பரலோகம், பெருமை என்று சொல்வது இந்த சபிக்கப்பட்ட பூமி என்று பிரித்து வைத்து விட்டு, இந்த மக்களை, தன் ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட மக்களை எப்படியாயிலும் மீண்டும் கொண்டு வருவதற்காக தெய்வம் செய்த அற்புதமான வழியெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இட் இஸ் காட்லினஸ், தேவபக்தி என்று அதற்குத்தான் நாம் பெயரிட வேண்டும். தன் சொந்த குமாரனை, இஸ் ஓன் சன். ஒரு வீட்டிலே ஒரு பையனுக்கு அவனுடைய ரத்தம் குறைவாய் என்று கேட்டபொழுது, அவங்க அப்பாவும் ரத்தம் ஒன்று தான். ஆனால் அவங்க அப்பா மறுத்து விட்டார். ஏனென்றால் அவர் என்னமோ காரணம் சொல்கிறார், என்னுடைய அடுத்து 4 பிள்ளைகள் இருக்கிறது, அதற்கு நான் பாடு பார்க்க வேண்டாமா? என் ரத்தம் கொடுத்து எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் பரவாயில்லை, அதெல்லாம் அப்படி ஆகாது என்று டாக்டர் சொன்னாலும், இன்னொன்று நீ 2 பாட்டில் கேட்கிறீர்கள், அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. என்னென்னமோ அவர்கள் சொல்லி சொந்த மகனை
உயிரிலிருந்து காப்பதற்கு ஒரு தந்தை இந்த பூமியிலே மறுக்கிறான். தேவனோ அந்த மனுஷனை போல் அந்த வீட்டில் 4 பேர் இல்லை, தன் ஒரே பேரான குமாரனை தந்தரில்லை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதுபோன்று அவர் பூமியில் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் பாவிகளை நம்மை ரட்சிக்க, ரைட். சுயசித்தத்தை மறுத்து பிதாவின் சித்தம் செய்ய, ரைட். சிலுவை எடுத்து அவரை பின்பற்றி வருவதற்கு, தட்ஸ் ரைட். ஆனால் முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னார், அவர் மனு புத்திரனிடத்திலே இருந்த அகந்தையை எடுக்கும்படி முன்னோடியாய் வந்து தானே மனுபுத்திரனாய் அவர் இந்த பூமியிலே தன்னை குறித்து எப்படி அவர் சொன்னார், பொய்யாய் சொல்லவில்லை. சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் மேன். இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்த பொழுது முதல் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டார். பின்பு அவருடைய சகோதரர்கள் என்று எழுதியிருக்கிறது, 4 சகோதரர்கள் சகோதரிகள் அண்டு எழுதியிருக்கிறது. எல்லோரையும் போல் தான் இருந்தார். அவர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது சன் ஆஃப் காட், தேவனுடைய ரூபத்திலே பிறக்கவில்லை. ஜெய்ஜாண்டிக்காய், டாலாய், நல்ல உயரமாய், பியூட்டிஃபுல்லாய், அழகுள்ளவராய் அப்படி ஒன்று பிறக்கவில்லை. லைக் ஆர்டினரி ஜூ, ஒரு சாதாரண யூதனை போல் தான். ஒரு யூதனை சில சமயம் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு இந்தியனை போலே தான் அவர் யூதன் இருப்பான். ஒரு சாதாரண இந்தியனை போலவே தான் அவர் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். ஏன் அப்படி அவர் பிறந்தார் என்றால், முன்னோடியாய் மனுபுத்திரனுக்குள் இருக்கிற, மனுஷகுமாரனுக்குள் இருக்கிற பெருமையை கொன்று போட்டு அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்து தன்னை போலவே தெய்வகுமாரனாய் மாற்றும்படி வந்த மனுபுத்திரனை மீட்டு தெய்வபுத்திரனாய் மாற்றி, ஹல்லேலூயா. ஆஃப்டர் ஹிஸ் டெத் அவர் இயேசு மரித்து உயிர்த்தபடினால் நமக்கு மரணம் இல்லை. ஆனால் we would be in heaven, பரலோகத்திலே ராஜபுத்திரர்களாய் தேவனுடைய புத்திரர்களாய் போய் சேர்வோம். The whole heaven would be filled with the Son of God. தேவனுடைய குமாரர்களால் நிறைந்திருந்திருப்பார்கள். எப்படி அவர் நிறைந்தார்கள்? இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை செம்மையாய் விளங்கி கொண்டு வாழ்ந்த ஜனங்கள். அவர்கள் பாவியா என்னை மீட்டெடுத்தார், நான் என் சித்தமல்ல பிதாவின் சித்தம் செய்து சிலுவையின் பாதையை நான் நடந்து வர வேண்டும். பின்பு அவர் எனக்குள் இருந்த மனுஷகுமாரனிலே இருந்த பெருமையை அவரே முன்னோடியாய் வந்து சுக்கிட்டவை அதை கொன்றார். அந்த பெருமை என்ற விஷத்தை அது முறித்தார். பெருமை என்ற பாவத்தை கொண்டு வந்த தீசின், அது சாத்தானுடைய பாவம் என்று பெயர். 1 தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். சிலரை நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது பொறுப்பை கொடுத்து விடாதீர்கள். அவன் நூதன சீசனாய் அல்லது புதிதாய் வந்த ஒருவனாய், பழக்கம் இல்லாதவனாய், தேவனுடைய வழியை அறியாதவனாய் அவனை கொண்டு வந்து வைத்து விட்டு அவன் பிசாசனுடைய சாத்தானுடைய பாவத்தில் விழுவான். என்ன சாத்தானுடைய பாவம்? எல்லாம் பாவம் தான், தட்ஸ் ரைட். ஆனால் தி சின் என்று சொல்வதோ, த சின் ஆஃப் சேட்டன் என்று சொல்வதோ ப்ரைட், பெருமை, பெருமை, அகந்தை, தன்னை குறித்து உப்பிக்கொள்கின்ற, மேன்மையாய் உப்பப்படுகின்ற எண்ணங்கள். அந்த அகந்தையை வேரோடு எடுக்கும்படிதான் மனுபுத்திரனை மீட்கும்படி மீண்டும் சாத்தானுடைய பாவத்தை அகற்றி அவனை தெய்வபுத்திரனாய் மாற்றி, இழந்து போன அந்த என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதைப் போலவே என்னை மீட்டு கொண்டு பரமர் ராஜ்யத்திற்கு கொண்டு வருவார். பிதாவே, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நிதர்சனமாய் ஒரு 11 சீசலை அவர் காண்பித்து, இவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும். நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறதை போலவே, பரலோகத்தில் நாம் இருந்தோமே அது இருக்கிறதை போலவே இவர்கள் நம்மிலே ஒன்றாய் இருக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், ஒரே குடும்பம் இருக்க வேண்டும். பிதாவே, எனக்கு நீர் பிதா, இவர்களுக்கும் நீர்தான் பிதா. நான் உலகத்தான் அல்ல, இவர்களும் உலகத்தான் அல்ல. அது ஏனென்றால் உலகத்தானாய் இருந்தால் என்று சொன்னால் மனுபுத்திரனுக்குள் இருக்கக்கூடிய அந்த பெருமை இவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் இவர்களோ
என்னிடத்தில் வந்து கற்றுக்கொண்டு நான் எதற்காக வந்தேன் என்பதை புரிந்து கொண்டு they all became the son of God, தேவபுத்திரர்களாய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் மாத்திரமல்ல பிதாவே, இவர்களை சார்ந்து நிறைய பேர் வருகிறார்கள். அவர் எல்லோரும் வந்து சேர வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு வந்து சேர வேண்டும், ஒன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த விருப்பம், the citizenship is changing. அவர்களுடைய குடியிருப்பு மாறுகிறது. எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற இந்த பூமியிலேயே அவர்கள் உணர்ந்து வாழ்வார்கள். we are not the citizen of this world. இந்த உலகத்தினுடைய இந்த பூமிக்குரிய குடியிருப்புக்குரியல் அல்ல. உடைய குடியிருப்பு உரிமை என்று யாராவது கேட்டு என்னத்தையாவது போட்டு விட்டு போப்பா, அதுவும் எங்களுக்கு பெரிய காரியம். அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். எங்களுடைய குடியுரிமை குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. அதுபோன்று இந்த பூமியிலே பரலோகவாசிகளை அறிக்கை செய்து வாழ்கிறவர்கள நாங்கள் இந்த மண்ணுக்கு பரதேசிகள், இந்த அனித்தியத்திற்கு பரதேசிகள், நித்தியத்திற்கு நித்தியவாசிகள் என்று அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? தாழ்மை, பெருமையை, அகந்தை ஒழித்து தாழ்மையை, தேவகுமாரன் கற்றுக் கொடுத்த தாழ்மை. அவர் சொன்னார், வாருங்கள், இதற்காகவே நான் வந்தேன், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினதெல்லாம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். தாழ்மை என்பது சொல்வது வெளியே உள்ளது அல்ல, அதற்கு இன்னொரு பதம் ஒன்று உண்டு. வெளியே உள்ள தாழ்மைக்கு பெயர் அதை மாயமான தாழ்மை என்று பெயர். தாழ்மை அல்லது பரிசுத்தம், வாட் எவர் இட் இஸ், இட் ஷுட் பி இன்சைட் ஃபர்ஸ்ட், உள்ளே இருக்க வேண்டும். எனது ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, மனத்தாழ்மை, அதை ஆங்கிலத்திலே ஐ ஆம் லோலி இன் ஹார்ட், என் இருதயத்திலே சிறுமைப்பட்டதை போல் சிறுமையாகவே நான் எப்போதும் இருக்கிறேன். என்னை குறித்து மேன்மையாக எண்ணாமல் எப்போதும் சிறுமையிலேயே நான் வாழ்ந்தேன். அவருடைய தாய் வாழ்ந்த வாழ்க்கையை குமாரனுக்கு கற்றுக் கொடுத்தார். மரியாள் தாழ்விடத்தில் இருந்த என்னை அவர் நினைவு கூர்ந்தார். நான் கிருபை பெற்றேன். லோலி, தனியாய், தாழ்மையாய், தாழ்விடத்தில் இருந்தவள். அவள் மாட்டுக்காடிலே, மரியாள் மாட்டுக்காடிலே குழந்தையை பெற்ற பொழுது அகந்தை கொண்டவளாக இருந்தால் மறுத்திருப்பார். யோசேப்பை விட்டு ஓடி இருந்திருப்பார். வேண்டாம் இந்த குழந்தை என்று கூட சொல்லி இருந்திருப்பார். ஓப்பனாய் ஒரு டோர் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, இந்த லோலி பிளேஸ், சிறுமைப்பட்ட இடத்துல அவர் பிறந்தாரே. காரணம் என்ன தெரியுமா? மரியாள் கிருபைக்கு பாத்திரவாளாய் இருந்தாள். கிருபை பெற்றவளே வாழ்க என்றால் அதனுடைய பொருள் என்ன? அந்த தாழ்விடத்தை தெரிந்து கொண்ட இந்த மரியாள். ஹல்லேலூயா. அதுபோன்று இடத்திலே அவர் பிறந்து தொடங்கி கொல்கொதா மேட்டின் வரைக்கும் அவருடைய முடிவான நோக்கமெல்லாம் அகந்தை, பெருமையை சிலுவில் அரைத்து கொன்று அதை மனுஷனுக்கும் தேவனுக்கும் உரிய பகையாகிய அந்த பெருமையை அவர் ஆணி அடித்து தோல் உரித்து விட்டார். சாத்தானுடைய பாவத்தை தோல் உரித்தவர் வென்றார். ஹல்லேலூயா. நான் ஜெயித்ததைப் போலவே நீங்களும் ஜெயித்து வாருங்கள். பிதாவின் வீட்டில் அநேகம் வாசஸ்தலை வைத்திருக்கிறேன். எத்தனை அநேகம்? 100? நோ. 1000? நோ. 10,000? நோ. It should be more than 10,000. ஹல்லேலூயா. அதுபோன்று அந்த 144,000 more than lakhs, அந்த 144,000 அல்லது அதற்கு மேலோ, I would be there. ஒரு அருமையான பாடலை, நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றி தங்களுடைய பெருமையை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அகந்தையை அவர்கள் நாள்தோறும் அடித்து சிதறடித்து விட்டு அந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றி வந்த அந்த தாசர்கள் அவரோடு சியோனிலே இருந்தார்கள். ஹல்லேலூயா. The new heaven is going to come. அந்த புதிய வானம் வரப்போகிறது.
The new earth is going to come. I see that, நான் பார்க்கிறேன், there is in the distant தூரத்திலே I see the glimpse of the heaven. என் இருதயத்தில் அந்த பரலோகத்தை நான் உடைய வெளிச்சத்தை நான் பார்த்து மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வருவார், என்னை கூட்டி அங்கே சேர்ப்பார், அல்லது மரித்தாலும் உயிரோடு இருக்கும்படி அங்கே அவர் செய்வார். ஹல்லேலூயா. மரணம் என்பதே இல்லை ஐயா இந்த தேவராஜ்யத்திலே. அதை போன்று ஜெயம் கொண்ட மரணமே உன் கூரெங்கே என்று, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்டு, பாதாளமாகி பெருமையை அகந்தையை வென்று மரணத்தை வென்று ஜீவனை உடையவர்களாய் நம்மை அவர் அந்த ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படி வந்தாரே, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டாமா? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்தானம் கூட எடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை என்று சொல்வார்கள். அதை ஒரு சாதாரண நியூஸ் போல் சொல்வார்கள். யுவர் லாஸ்ட் பிரதர், யுவர் லாஸ்ட் சிஸ்டர், நீங்கள் எழுந்து போகப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆனால் அவர் அனுப்பின பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளவில்லை. அது நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் பரிசுத்தாவை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. வாட் இஸ் திஸ்? யூ டோன்ட் பிலாங் டு த நியூ ஹெவன். புதிய வானத்திற்கு சொந்தமுள்ளவர்கள் அல்ல. வானம் திறந்து உங்கள் மீது அந்த தூய ஆவியானவர் இறங்கி இருந்திருக்க வேண்டும். இயேசுவுக்கு இறங்கியதை போலவே வானம் திறந்தது, அங்கே இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்திருந்திருக்க வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஐ எம் நாட் பேப்டைஸ்ட், நான் பரிசுத்த அபிஷேகம் பெறவில்லை என்பதை ஆர்டினரி நியூஸை போலவா சொல்வது? தினசரி வருகின்ற கொரோனாவுக்கு இத்தனை பேர் பலியானார்கள், இந்த ஊரில் இத்தனை பேர், அந்த ஊரில் மாவட்டத்தில் இத்தனை பேர், இப்படி சொல்லி கொண்டு போவதற்காக கிறிஸ்துவ வாழ்க்கை? நோ, தே டேக் இட் ஈஸிலி. சாதாரணமாய் அவர்கள் பரம வாழ்க்கையை அவர் அற்புதமாய் எண்ணிக்கொண்டு, ஞானஸ்தானம் அபிஷேகம் பெற்று விட்டேன், நான் ரசிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் போதும் என்பதை போல் வானம் திறந்து வருகின்ற பரிசுத்த ஆவியானவர் கூட ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், தே ஆக்சுவலி ரிஜெக்ட் ஹெவன். பரலோகத்தை அவர்கள் வானம் திறந்த அந்த ஹெவனை தே ரிஜெக்டட். அவரை புறம்பே தள்ளி வைத்து விட்டார்களே. இதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு நான் பரமராஜ்யத்திற்கு உரியவன் என்று எப்படி சொல்லக்கூடும்? அவர் வந்தவருடைய நோக்கம் என்ன? உங்களை தேவகுமாரர்களாய் மாற்றும்படியே வந்தார். எனவே அவர் முதலாவது இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது அவருடைய அந்த அவரை குறித்து யோவான் சாணன் ஒரு சாட்சி கொடுக்குறான். த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அவரை குறித்து சொன்ன அந்த முதல் சாட்சி, நான் ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என்று கூறிவிட்டு அவர் சொன்ன அந்த அற்புதமான அந்த சாட்சி என்னவென்று தெரியுமா? நான் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் கூறுவார், அவர் சொன்னார், யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிற, ஹல்லேலூயா, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான். எப்படி அவரை இவர்தான் என்று அவர் கண்டார்? மேன்மையானவர், எனக்கு முன்னிருந்தவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மேன்மக்கள் மாயை என்று இருக்கிறது. அப்படி மேன்மை என்று எண்ண வேண்டும் என்று வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் இந்த உலகத்திலே சீமான்களாய், உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாய், உலகத்திலே பட்டம் பெற்றவர்களாய், உலகத்திலே கிரீடம் சுட்டினவர்களாய், ஊழியம் செய்தாலும் அதிலே தனக்கென்று ஒரு பெயர் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய், மேன்மையாய், அவர் மெய்யான மேன்மை உள்ளவர் ஒரு இருக்கிறார். ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? எனக்கு முன்னிருந்தவர் இவர். முதலாவது வந்தவர் இவர் தான். யோவான் ஸ்நானன் வந்தார் எழுத்தின்படியாக சொல்ல வேண்டும் என்றால், ஆவின்படி சொல்ல வேண்டும் என்றால். இந்த உலகத்தில் அது நடக்குமா? அவரை எனக்கு முன்னிருந்தவர் எனக்கு பின் வருகிறார். இந்த உலகத்தில் எவன் அதை செய்வான்? ஒரு
மனுஷனுடைய ஆவியிலே எங்கேயாவது இந்த தடயம் இருக்கும் என்று தேடி பாருங்களேன். முன்னால் இருக்கக்கூடியவன் பின்னால் வருகிறான் என்று சொல்கின்ற தடயம் அது எங்கே இருக்கிறது? அவன் பின்னால் இருக்கக்கூடியவன் இருந்தாலுமே கூட முன்னால் வருவதற்கு தான் முயற்சி பண்ணுவான். கம் இந்த ஃப்ரெண்ட், இந்த முன்னால் வருவதற்கு ஆசை கொள்வான். உலகத்தில் நீங்கள் கௌரவமான ஒரு திருமண விழாவிற்கு போகும் பொழுது, டோன்ட் கோ இந்த ஃப்ரெண்ட். சீசர்களே, இந்த உலகத்துடைய ஸ்பிரிட்டை நான் அறிந்திருக்கிறேன். முந்தி கொண்டு தங்கள் கணத்தை தேடி முன்னால் ஓடுவார்கள். நீங்கள் கோ அந்த லாஸ்ட் சீட்டில் போய் உட்காருங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற காரியம் எல்லாம் நானும் கலந்து கொண்டிருக்கிற கல்யாண வீடுகளிலே, என்னுடைய ஒரு ரிலேஷன் கல்யாண வீடுகளிலே என்னை வா என்று சொன்னானா, என்னை அவன் கும்பிட்டு கூப்பிட்டானா, கையை பிடித்து அழைத்து முன்னால் வா என்று அவன் இழுத்து கொண்டு போனானா, கண்டும் காணாமல் விட்டு விட்டானே என்று பின்னால் இருக்கக்கூடியவர்கள் துடித்து போய் முன்னால் வருவதற்கு ஆசை கொள்கிறார்கள். இன்னும் அந்த பயிலெல்லாம் இருக்கிறான். அவனும் என்னுடைய உறவினன் தானே, அவனுக்கு என்ன பெரிய சிறப்பு? அவனுடன் நான் குறைந்தவனா? எல்லாவற்றிலும் நான் உயர்ந்தவன், என்னை அவன் கூப்பிடவில்லை என்று பின்னால் இருக்கிறவன் முன்னால் ஓடிவதற்கு ஓடி வர ஆசை கொண்டிருக்கிற நாட்களிலே, மேன்மையாக இருக்க விரும்புகிற இந்த காலத்திலே, அவரோ மேன்மையை துறந்தவராய் அவரை குறித்து சாட்சியெல்லாம் எனக்கு பின் வருகிற, பேக் சைடு, பின்னால் வருகின்ற, த லீஸ்ட், குறைவான ஒரு இடத்துல, தாழ்ந்த இடத்திலிருந்து வருகிற, எனக்கு பின் வருகிற அவர்தான் எனக்கு முன்னிருந்தவர். அவரை குறித்து, தேவகுமாரனை குறித்து சாட்சி என்ன? அவர் இவர்தான். ஒரு பாடல், இவர்தான் இவர்தான் என்ற அருமையான பாடல், அதிலே எத்தனையோ அடிகள் வரும். அதுபோல் அவர் இவர்தான். இதோ என் நேசகுமாரன் என்று சொல்வதைப் போலவே யோவான் சாட்சி கொடுத்தான், அவர் இவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That's a wonderful thing. I love that position that Jesus took. இயேசு அந்த எடுத்துக்கொண்ட அந்த ஸ்தானத்தை நான் இச்சிக்கிறேன். I love it, நேசிக்கிறேன். I don't know, எனக்கு தெரிவதில்லை ஆண்டவரே, ஒரு சூழ்நிலை எப்படி உம்மை போலவே பின்னால் போகுது. ப்ளீஸ் டீச் மீ, எனக்கு கற்றுக்கொடும். யாராவது ஒரு போடும் பொழுது ஹவு டு ஹைட் மீ, எப்படி என்னை மறைத்து கொள்ளலாம், ஹவு டு கோ பிஹைண்ட், பின்னால் போகுது எப்படி. லார்ட், ஐ ரியலி டோன்ட் நோ, ப்ளீஸ் டீச் மீ. இந்த பூமியிலே சாத்தானுடைய பாவமாகிய அகந்தை எடுக்க வந்தவரே, பெருமையை வேரோடு தகர்க்க வந்தவரே, த சேட்டனிக் சின், சாத்தானுடைய பாவத்தை, தி சின், அந்த 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 பிரதானமான பாவத்தை கொன்றவரை, ஐ வாண்ட் டு கில் இட், கொல்ல வேண்டும். நான் இப்பொழுது முந்திருக்கவனை போல் காணப்படுகிறேன். ஆனால் நீர் முன்னிருந்தவராய் இருந்தும் பின் வருகிறவராய் இருந்தீரே, அது எனக்கு வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை அவர் கூறி, தொடர்ந்து அவர் கூறிய பகுதியில் வாசிக்கிறோம். அடுத்த 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். ஹல்லேலூயா. இந்த முழு உலகத்திற்குமே சத்தமிட்டு கூறினான். பாருங்கள், இந்த தெய்வபுத்திரனை, முன்னிருந்தவர் பின்னே வந்திருக்கிறார். அவர் முண்டியடித்து முன்னே போகவில்லை. முண்டியடித்து மேன்மை விரும்பி முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களே, கேளுங்கள். நான் கண்ட தெய்வபிரான், தெய்வபுத்திரன், அதோ அவர் இவர்தான் என்று சொல்கின்ற வாக்கியம் நம்ம எல்லோருக்கும் இருந்திருந்தால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். யூ மஸ்ட் லவ் தட் பிளேஸ், அந்த லோலி பிளேஸ், அந்த தாழ்மையான இடத்தை அப்படி ஒரு நேசம் வைத்திருந்திருக்க வேண்டும். 16ஆம் வசனத்திலே, அதை யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நிறைய இடத்துல, நீதிமொழியிலே
நிறைய இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் பெருமையுள்ளவனை தாழ்த்தி தாழ்மையுள்ளவனை உயர்த்துகிறார். அவர் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையை தருகிறார் என்று அந்த உயர்த்தை சொல்லுவதை பேதுரு அவர் சொல்லுவார். அவர் கிருபையை தந்து உயர்த்துகிறார். தாழ்மையுள்ளவனுக்கு தான் கிருபையை தருகிறார். ஆகவே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நம்ம எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொன்னால் அந்த முதல் பகுதியை மறந்துவிடக்கூடாது. அவருடைய பரிபூர்ணத்தினாலே, இந்த பூமியிலே வந்த அவருடைய பரிபூர்ணத்தினாலே. வாட் இஸ் தட் தட் அபண்டன்ஸ், அந்த பரிபூர்ணம் என்று சொல்வது என்ன? அவருடைய பரிபூர்ண தாழ்மை. பூர்ணமடைந்த அந்த தாழ்மையிலே நாமும் தாழ்த்தி 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 வாழும் பொழுதுதான் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையை நான் பெற முடியும். எனவே அவர் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொன்னால் பூர்ணமடைந்தார். அவர் தாழ்த்தி தாழ்த்தி தேவன் அவருக்கு சம்பூர்ண கிருபையும் அளித்து அந்த அற்புதமான மரணபரியந்தம் தாழ்த்தினாரே, அதுபோலவே அந்த பரிபூர்ணம் கர்த்தாவே இந்த பூமியிலே பரிபூர்ணமாய் உம்மை தாழ்த்தினரே. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தாழ்த்துங்கள் என்று, அன்றன்று சிலுவை எடுத்து வாருங்கள் என்று உம்மை பின்பற்றும்படி அழைத்தீரே. ஓ கர்த்தாவே, எவ்ரி டே அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அந்த பரிபூர்ணம் எங்களுக்கு வேண்டும். பூர்ண கிருபை, பூர்ண அந்த தாழ்மை எங்களுக்கு வேண்டும். அந்த தாழ்மையில் குறைவு வந்து விடக்கூடாது என்று அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை, பை அண்ட் பை, ஸ்லோலி, 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், பிஎஸ்சி, எம்எஸ்சி, டாக்டரேட் என்று போவதை போல் மரணபரியந்தம் நாங்கள் அவரை போல் தாழ்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அவருக்கு பெயரே கிருபையின் பூரணத்தை உடையவர், கிருபையின் சம்பூர்ணத்தை உடையவர். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபா நேசன். அவர் இப்படிலாம் அந்த பக்தர்கள் பாடினார்கள். ஓ கிருபையின் உன்னுடைய அதிகாரியை, எங்களுக்கு கிருபையை புரிந்து ஆளும். கிருபை வேண்டும் ஐயா. நாங்கள் கிருபை பெறுவதற்குரிய வழியை உம்மிடத்திலே கண்டோம். உம்முடைய பரிபூர்ணம், பூர்ணமான அந்த தாழ்மை எங்களுக்கு வேண்டும். கிருபை வேண்டும் என்று உலகத்தை மனதில் வைத்து கொண்டு கேட்கின்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு காரில் பின்னாலே போட்டிருந்தது, இதுவும் தெய்வத்தின் கிருபை என்று போட்டிருக்கிறான். அவள் வீட்டிற்கு சென்று பார்த்தால் தெய்வ கிருபை என்று போட்டிருக்கிறான். கார் வைத்திருப்பது கிருபையா? கார் மூலமாகவா கிருபை வரும்? பெரிய ஒரு வீடை கட்டிவிட்டால் சொந்த வீடு, இன்னவர் த மைண்ட். எனக்கு ஒரு நாளும் இந்த சொந்த வீடு என்ற எண்ணமே நான் இந்த பூமியில் வைத்தது இல்லை. கோடிக்கணக்கு வீடை இன்னொன்று நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். கட்டினாலுமே கூட ஆண்டவருக்கு ஒரு வேலை கொடுத்தால் கூட இது என்னுடைய குடியிருப்பு அல்ல. அப்படியெல்லாம் அவர் இந்த பூமியிலே அவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கையிலே மரணபரியந்தம் தன்னை அவர் தாழ்த்தினார். அவ்விதமாய் அவர் அந்த பரிபூர்ணத்தினுடைய அந்த தாழ்த்தி பெற்ற இந்த கிருபையை மண்ணுக்கு ஒப்பிடுவது டோட்டலி ராங். இட்ஸ் குட். அவருடைய தயவிலே, அவருடைய அன்பிலே அவர் ஒன்றை கொடுப்பதற்கு நிமித்தம் அவர் நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். பட் டோன்ட் devalue the grace with your house. உங்கள் வீட்டை வைத்து டிவேல்யூ பண்ணாதீர்கள். எஸ், ஐ ஆம் த மேன் ஆஃப் கிரேஸ். நான் கிருபையின் மனுஷனாக இருந்தால் காட் கிவ்ஸ் மீ சம்திங், ஒன்றை கொடுக்கக்கூடும். என்னுடைய தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலே என் தேவன் உங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, தட்ஸ் ரைட். ஆனால் கிருபையை பால்படுத்தி விட்டு அந்த உலகத்தை பாருங்கள். அவர்கள் கார் மூலமாய் கிருபை, பங்களா மூலமாய் ஒரு கிருபை. இன்னொரு ஏழ்மையான ஒரு கிறிஸ்தவன் கண்டால் எனக்கு கிருபையில்லையே என்று எண்ணிக்கொள்வான். அவனுக்கு இடர்லாய் வைத்து கொண்டு தன்னுடைய பங்களாவையும் தங்களுடைய காரையும் தங்களுடைய ஆசையையும் தங்களுடைய பூமியக்கூடிய இருப்பிடங்களையும் காட்டி இதெல்லாம் கிருபை கிருபை என்று சொல்லுவது துயரம் அல்லவா?
நோ, அதுபோன்று அவருடைய தெய்வ கிருபைக்கு களங்கம் உண்டாக்கி விடாதபடி தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். பரிபூர்ணம் எங்களுக்கு வேண்டும். இந்த பூமியிலே உள்ள பரிபூர்ணம் அல்ல. ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், லாசர் என்ற தரித்திரன் இருந்தான். என்ன கம்பேரிசன் நீங்கள் வைத்து பார்க்க முடியும்? தரித்திரன் பரலோகத்துக்கு போய்விட்டான், ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு போய்விட்டான். தட் இஸ் யூஸ்லெஸ் கம்பேரிசன் ஃபார் கிரேஸ். கிருபையை மண்ணுக்கென்று வைத்து போற்றுகிறவர்கள். நோ, தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை வரும். பரிபூர்ணம் அடைவதெல்லாம் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் மரணம் பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் உண்மையுள்ளவராக இருந்து கிருபையிலே பரிபூர்ணம் அடைந்தார். We are called to that. அதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கே நாம் வசிக்கும் பொழுது அவர் அங்கே கூறுகின்ற அந்த பகுதியானது மத்திய 11ஆம் அதிகாரம் அந்த 29ஆம் வசனத்திலே அவர் கூறுவார், ஹூ ஆம் ஐ என்று கேட்பதை போல், நான் யார் என்றவர் சொல்வதை போல் உரைக்கின்ற அந்த அற்புதமான அந்த வசனம். நான் யார் என்று அவர் சொல்லுவார். 11ஆம் அந்த வசனம், 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மனத்தாழ்மை என்றால் லோலி இன் ஹார்ட். இங்கே அவர் சொல்லுகின்றது மனத்தாழ்மை என்று ஒரு பகுதி. நீதிமொழிகள் 29:23 வாசித்து பார்த்தால், நீதிமொழிகள் 29:23 ஹம்பிள் இன் ஸ்பிரிட் என்று இருக்கிறது. ஆவிலே தாழ்மை கொண்டவன் என்று அங்கே அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவனை மேன்மைப்படுத்துகிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஆகவே அவர் தன்னை யார் என்று அங்கே அவர் வெளிப்படுத்தி அவர் கூறுகிறார். பரம நோக்கத்தை அங்கே எடுத்து அவர் கூறுகிறாரே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னுடைய இருதயத்திலே லோலி, ஹம்பிள் என்று சொல்வதற்கும் லோலி என்று சொல்வதற்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு. லோலி என்று சொன்னால் லோ பிளேஸ், டேக்கிங் த லோ பிளேஸ், ஆல் த டைம் திங்கிங் அபவுட் மீ லோலி. சரேப்பன் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனுஷன் ட்ரெயினிலே அவன் போகும் பொழுது அவனுக்கு கூட்டங்கள் நெருக்கடி இருக்கும் பொழுது அங்கே எறும்புகள் அழகாய் போய்கொண்டிருப்பதை நான் கண்டேன். இந்த லோ எறும்பை போல் நான் லோவாய் மாறிவிட்டேன் என்றால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு மனுஷனாக இப்படி பெரியவனாக இருக்கிற அப்படின்னால் நெருக்கடியை உணர்ந்து கொண்டு நெருக்கத்தில் இருந்து புழுங்கி போய் தவிக்கிறேன். லோ பிளேஸ், தட்ஸ் அ குட் பிளேஸ், நல்ல இடம். லோ லோ சபையோரே கேளுங்கள், நம்ம எல்லோருக்கும் அந்த எண்ணம் வேண்டும். நம்முடைய ஏற்றத்தாழ்வெல்லாம் பெருமை தாழ்மை என்பதை வைத்துத்தான் இருக்கிறது. இஃப் யூர் எ லோலி பர்சன், சிறுமைப்பட்டவர்களாய் சிறுமையான இடத்தை தெரிந்து கொள்ளலாக இருந்தால், யூ ஆர் த கிரேசியஸ் மேன், கிருபையை பெற்ற மனிதன். கிரேஸ் இஸ் பெஸ்டோட் ஆன் யூ, கிருபை உங்களுக்கு பொழிந்திருக்கிறது. யூ ஆர் எ ரிச் மேன், ஐஸ்வர்யவான். சபையிலே வேறொரு ஏற்றத்தாழ்வு நமக்கு இல்லவே இல்லை. இந்த ஹம்பிள் அண்ட் ப்ரவுட், தாழ்மையுள்ளவன் பெருமை கொண்டவன், இவர்களை வைத்தே இல்லாமல் எதற்கும் நாம் மதிப்பு தருவதில்லை. அப்படி மதிப்பு தருவதற்கு போல் வருகின்ற காலங்களிலெல்லாம் போராடி இருக்கிறேன். நோ, இல்லை என்று மறுத்திருக்கிறேன். ஓ காட், தேவனே, உம்முடைய வேதவசனத்தை அவமாக்குவதா? நோ, நோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் பர்சன். He committed such a useless thing. அவன் தேவபக்திக்கு விரோதமாக செய்கிறான். I had to go and speak a strong word. வார்த்தை நான் பேசி மனம் திரும்ப என்று சொல்ல வேண்டும். He may get offended. அவன் கொதிப்பான், மனம் புண்படுவான். சில ஆட்களை கூப்பிட்டு கொண்டு அவன் ஒரு குழுவை அவன் உண்டாக்குவான் என்று தெரிந்தாலுமே கூட, நோ, ஒரு காலம் ஆண்டவரை உம்முடைய சபையிலே தாழ்மையுள்ள மாத்திரமே தங்கியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தாழ்மையுள்ளவருக்கு மாத்திரமே அவர் கிருபையை தருகிறார். அந்த மத்திய 11ஆம் அந்த அதிகாரத்திலே 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூமிக்கு நான் எதற்கு இறங்கி வந்தேன்? என் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்யவே நான் இறங்கி வந்தேன். ஃபாலோ மீ.
என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னதைப் போலவே இங்கே ஒரு நோக்கத்தை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? நானே மைசெல் என் முழுவதுமாகவே மனத்தாழ்மை, லோலி இன் ஹார்ட், இதயத்தில் நான் லோ பிளேஸிலே உள்ளவர். கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார்? டு டீச்சர்ஸ், ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இறங்கி வந்தார். இங்கே நாம் சபையிலே போட்டிருப்பதை போல் தாழ்மையுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அது என்ன வழி என்று எண்ணுகிறீர்கள்? பணக்காரனாய் மாறுவதற்குரிய வழியா, அல்லது சத்துருக்களை ஜெயிப்பதற்குரிய ஒரு வழியா? நோ, தாழ்மையில் உனக்கு தொடர்ந்து மரண பரியந்தம் தாழ்மையின் வழியை போதித்து கொண்டே இருப்பார். தாழ்மையில் உனக்கு, தாழ்மையை விரும்பி அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வருகிறவனுக்கு, தாழ்மையில் உனக்கு தாழ்மையின் வழியை தொடர்ந்து போதித்து கொண்டே இருப்பார் என்பதுதான் நான் வைத்திருக்கிற இந்த போர்டிலே உள்ள இந்த பிரதானமாக வைத்திருக்கிற அந்த பகுதியினுடைய கோல், அந்த லட்சியம். எதை அவர் போதிப்பார்? ஹியூமிலிட்டி, தாழ்மையை போதிப்பார். தொடர்ந்து அவன் தாழ்மையாக இருந்தால் அகெயின் மறுபடியும் தாழ்மையை போதிப்பார். அடுத்தவன் தாழ்மையாக இருந்தால், இருக்க வேண்டும் என்றால் தாழ்மையை போதிப்பார். இப்படி கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வதற்குரிய ரகசியம் எல்லாம் தாழ்மையினுடைய பரிபூர்ணம். அதை அடைந்தே தீர வேண்டும். அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐ வில் கோ டு காட், தேவனிடத்தில் போய் கற்றுக்கொள்வேன். பலமுறை நான் அதிகமாய் கலங்கி நின்று கேட்டதெல்லாம், ஆண்டவரே ஐ டோன்ட் நோ, நிஜமாகவே ஐ டோன்ட் நோ, இந்த இடத்துல எப்படி தாழ்த்துவது என்றே எனக்கு தெரியவில்லை. ஸ்பீக் என்று சொன்னால் அதுதான் தாழ்மை என்றால் பேசிவிடுகிறேன், அல்லது டோன்ட் ஸ்பீக், பேசாது என்றால் பேசாமல் இருந்து விடுகிறேன், சைலண்ட் என்றால் சைலண்ட் ஆகிவிடுகிறேன். நவ் திஸ் இஸ் த டைம், உன்னுடைய தாழ்மையை காட்டுவதற்கு யூ ஹேவ் டு சே சம்திங், ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். அது நிமித்தம் அவமானம் வரும், நிந்தை வரும், தட்ஸ் ஓகே, பட் ஸ்பீக் தேட், பேசு என்று சொல்லுவார். ஐ டூ தேட். ஹி டீச் மீ இன் வேரியஸ் வேஸ். தாழ்மை ஏற்பதற்கு உட்கார் என்றால் அதுக்கு அங்கே நான் கீழ்ப்படுகிறேன். தாழ்மை ஏற்பதற்கு எழுந்திரு என்றால் அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். தாழ்மை ஏற்பதற்கு நட என்றால் நடக்கிறேன். தாழ்மை ஏற்பதற்கு ஓடு என்றால் நான் ஓடுகிறேன். ஹி டீச் மீ, அவர் போதிக்கிறார். நான் உங்களிடத்தில் வந்த பொழுது எவ்விதமாக உங்கள் தாழ்மையை கற்றுக் கொடுத்தேன். மேஜையில் இருப்பவர்களா அல்லது பணிவிடை செய்வர்களா? யார் பெரியவர்கள்? மேஜையில் இருக்கிறவன் தான் பெரியவன் ஆண்டவரே. நானும் உங்களிடத்தில் பணிவிடைக்காரனாக இருந்தேனே. அதை இச்சியுங்கள், அதை விரும்புங்கள். தேட் இஸ் த சன் ஆஃப் காட். அங்கே தேவகுமாரனுடைய பண்பு இருக்கும். மனுஷகுமாரனாக இருக்கிற நீங்கள் மாறி தேவகுமாரனாய் மாறுவீர்கள். இந்த உலகமே இயேசுவை பார்த்து 100% சொன்னான், மெய்யாவே இவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்புகள் சொல்வதற்கு தவித்து காத்திருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோக்கள், இந்த ஃபேன்கள் கூட உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவகுமாரன் வெளிப்பட வேண்டும். மீட்பு நாள் சமீபித்து விட்டது. அதற்கு ஆயத்தமாய் தேவகுமாரர்கள் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுபோன்று பிலிப்பி 2ஆம் அதிகாரத்திலே சொன்ன அதே பகுதியை தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார். அவர் தேவ ரூபமாய் காணப்பட்டும் மனுஷருமாய் வந்தவுடனே தன்னை தாழ்த்தினார். தேவ ரூபமாய் என்று கூறுகிற அந்த பகுதியை தான் எனக்கு முன்னால் இருந்தவர் மேன்மையானவர், சன் ஆஃப் காடாக இருந்தவர், ஹி பிகேம் சன் ஆஃப் மேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 அந்த 8 நாம் அதை வாசிக்க முடியும். அவர் சொல்லுவார், தேவ சாயலிலே வந்த அவர் அதை ஒரு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுடைய ரூபமாக இருந்த மாறாவசனம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே எம்ப்டிட் ஹிம்செல்ஃப், வெறுமையாக்கினார். சரிங்க சார், அப்படி இல்லாமட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இவ்வளவு இருக்கிறதே, நான் ஒன்றுமே இல்லாதவளா இருக்கிறவனா, என்ன ஒன்றுமே இல்லாத போய் நடத்துகிறான், நான் யார் தெரியுமா என்று பேசுகிற ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நமக்குள்ளும் அப்படி ஒரு எழுச்சி உண்டாகி அப்படி பேச தொடங்கியதை நான் பார்த்துருக்கிறோமே. அவரோ கொஞ்சம் நஞ்சமும் கூட இல்லை, ஒன்றும் இல்லை. ஹி எம்ப்டிட்
emptied. All the reputation, சகல கணத்தையும் அவர் எம்டி ஆக்கி விட்டார். Hallelujah. It's a wonderful life. ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. உங்களை கணத்தை தேடாமல் எம்டி பண்ணி பாருங்கள். There's a blessing there. அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. பிதாவே, நான் நிற்கும் இடத்துல இவர்களும் வர வேண்டும் என்ற அந்த தாழ்மையை நாமும் பெற்றுவிட முடியும். ஆகவே தேவனுடைய ரூபமாய் இல்லாமல் அவர் மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டாரே, அதிலேயே தாழ்மை இருக்கிறது. மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் அவர் எதற்கு கீழ்ப்படிந்தார்? தன்னை தாழ்த்துவதற்கு கீழ்ப்படிந்தார். மரணபரியந்தம் அவர் கீழ்ப்படிந்த பாடம் தன்னை தானே தாழ்த்துவது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஐ எம் லோலி இன் ஹார்ட், என் இருதயத்திலே நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்ன அவர் கற்றுக்கொள்ள விரும்பியது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பியதெல்லாம், எதை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினார்? விரும்பியதெல்லாம் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டார் என்று சொல்லிற அந்த பகுதியானது தம்மை தாழ்த்துவதை மரணபரியந்தம் தாழ்த்தினார். நோ பிரேக் தேர். அங்கே பிரேக் வந்துவிடக்கூடாது. இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் எதற்காக வந்தேன், அவர் வந்ததையும் அவர் போவதையும் குறித்து எழுதும் பொழுது எப்படி அங்கே எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர் தான் இந்த பூமியிலே வந்து இந்த பூமியிலே இருந்து போவதை அந்த பகுதியை அவர் சொல்லும் பொழுது நிறைவாய் சொல்லுவது என்னவென்று தெரியுமா? ஹியூமிலிட்டி, தாழ்மை தான். இந்த பூமிக்கு அவர் மனுபுத்திரனாய் மனுஷரூபமாய் காணப்பட்டதே தாழ்த்துவதுதான். என்ன அளவிற்கு தாழ்த்த வேண்டும்? நீங்கள் பேண்ட் போட்டிருக்கீர்கள், நான் வேஷ்டி கட்டி கொண்டேன் என்ற தாழ்மையா? நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு சட்டை போட்டிருக்கேன், நான் காட்டன் சட்டை போட்டுக்கொண்டது தாழ்மையா? நன்றாய் சிவிக்கு நான் தலையை பட்டை போட்டு விட்டால் தாழ்மையா? அல்ல மெல்ல குனிந்து கூனிக்குருவி கொண்டு போவது தாழ்மையா? தட் இஸ் யூஸ்லெஸ் திங். இந்த பூமியிலே ஒரு கேடான ஒரு பாவம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால் கிறிஸ்தவர்களுக்குரிய பாவம். அது என்னவென்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மையை கொண்டவன், பெருமை கொண்டவன், ஒரு வீட்டையை கொளுத்தி வைத்து விடுவான். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய தாழ்வு மனப்பான்மை. ஐ வில் சே, எந்த சாதாரண சகோதரனாக இருந்தாலும் சொல்லுவேன், ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், யூ ஆர் ஆல்சோ எ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளை என்று சொல்கின்ற அந்த அந்தஸ்து என்று இருக்கிறதே அப்பா. இந்த தாழ்வு மனப்பான்மை என்று பேய் உன்னை பிடித்து ஆட்கொள்ளலாமா? ஆல் த டைம்ஸ் த சைல்ட் ஆஃப் காட். பிலாத்துக்கு முன்பாக அப்படி ஒரு ராம் முழுவதும் விழித்திருந்து அவரை கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற நேரத்திலே அவர் இது கிங், ராஜா என்று கேட்டவர்கள் எஸ் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. தெய்வ கணம் என்பது அற்புதம் அல்லவா? அந்த தாழ்வு மனப்பான்மை என்ற கொடிய பாவம் அநேகரை கெடுத்து விட்டது. அந்த தாழ்வு மனப்பான்மையிலே சுருண்டு விழுந்து தங்களை குறித்து என்னவெல்லாமல் எண்ணிக்கொண்டு எத்தனையோ பகைகளை உருவாக்கி வீட்டை கூட கொளுத்தி வைத்து விடுகிறார்கள். தாழ்வு மனப்பான்மை. நான் இப்படி இருக்கிறனால தான் அவன் என்னை இப்படி யோசிக்கிறான், நான் சாதாரண வேலையாக இருக்கிறபடினால்தான் அப்படி பேசிவிட்டான், நான் சம்பளம் குறைவாக இருக்கிறபடினாலும் அப்படி இருக்கிறான், நான் வயசாகி விட்டபடினாலும் இப்படி பேசிக்கொள்கிறான், எனக்கு அழகு இல்லாதபடினால் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறான். இது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. யூஸ்லெஸ். தட் இஸ் த சின் ஆஃப் த கிறிஸ்டியன். கிறிஸ்தவத்தில் இப்படி வருகின்ற பாவம். உலகத்தானே விடுங்கள். ஈவன் தே சே ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட். அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறான். தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிறான். ராஜகுமாரனை விட மேலானதையா த சைல்ட் ஆஃப் காட். ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட் அண்ட் ஆல்சோ த சன் ஆஃப் காட். வளர்ந்து வருகின்ற தேவகுமாரன். ஹல்லேலூயா. ஐ ஹேட் தட். தாழ்வு மனப்பான்மை நான் வெறுக்கிறேன். நானும் என்னை வீட்டை விட்டு நான் வெளியே தள்ளப்பட்ட அந்த நாட்களிலிருந்து வறுமையினுடைய தாழ்மையினுடைய அந்த லோலி பிளேஸ், சிறுமையான இந்த வாழ்க்கையிலே பல்லாண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் ஜென்மத்திற்கும் என்னை நான் இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு என்னை விற்று போடவில்லை. தாழ்வு மனப்பான்மை என்ற முதலை என்னை கவ்விக்கொள்ள விட்டதில்லை. சைல்ட் ஆஃப் காட். நான் தேவனுடைய பிள்ளை. நான் கஞ்சியை குடித்தாலும் ஒரே கஞ்சியை தொடர்ந்து 2-3 நாட்கள் கூட அந்த நாட்களில் நான் குடித்திருக்கிறேன் பிள்ளைகளோடு சேர்ந்து. ஆனால் குடித்து வெளியே வரும்பொழுது எப்படி வருகிறேன்? சைல்ட் ஆஃப் காட். எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
அப்படி இல்லாமல் இருந்ததுனால்தான் இன்று கொலஸ்ட்ரால் இல்லாமல் வாழ்கிறேன். அவர் கொடுத்ததை பிதா கொடுத்து வைத்து வாழ்ந்து விடினால் எத்தனை நன்மை என்று தெரியுமா? ஹீஸ் லைக் எ டயட்டிஷியன். எனக்கு இன்னது சாப்பிட வேண்டும் என்று அறிந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு பிறகு அவருடைய ஜனாதிபதிக்கு பின்பாகத்தான் டயட்டிஷியன் வருவான், இது சாப்பிட வேண்டும் இது சாப்பிடக்கூடாது என்று. அப்படிலாம் வைத்த சாதாரண எளிய உணவாக இருந்தாலும் ஆஸ் எ சைல்ட் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளையாக இருந்து மனமகிழ்ந்து புசைத்தேன் அல்லாமல் மன நிறைவற்று போதுமென்று மனதில்லாத வாழ்க்கை. ஐ ஹேட் இட். யா நம்முடைய பரலோக பாச கதையில் என்று அந்த கதைகளிலே எஸ்டேட் முதலாளியும் ஏழை ராபர்ட்டும் என்று எழுதியிருப்பேன். அந்த ஏழை ராபர்ட்டு என்னையே வைத்தே நான் எழுதுவேன். எஸ், இட்ஸ் நாட் அ ஸ்டோரி. என்னை வைத்து நான் அதை மல்டிபிள் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியாக நான் அதை எழுதியிருந்தேன். அல்லேலூயா. அவன் அந்த ஏழை எட்வர்ட் சொல்லுவான், ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாய், யாரடா அந்த ஐஸ்வர்யவான் என்று கேட்டபொழுது, ஐஸ்வர்யவானே, எஸ்டேட் முதலாளியே, நான் உங்களிடத்தில் வேலை செய்கிற சாதாரண தொண்டன், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பரந்த வானம் இருக்கிறதே, இது அத்தனையும் எனக்கு சொந்தம். என்னுடைய தெய்வம் எனக்கு தந்த கடாட்சித்து பரந்த வானம். இந்த தென்றல் காற்று வருகிறது, இது என்னுடைய தெய்வம் தந்த தென்றல் காற்று. எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறதே, அது என்னவென்று தெரியுமா? தெய்வம் எனக்கு தந்தது. மன நிறைவு என்று ஒன்று வைத்திருக்கிறாரே, அது எனக்கு தெய்வம் தந்ததையா. ஆகவே ஐ ஆம் ரிச் மேன். ரிச் மேன் சொல்ல மாட்டான். அதற்கு பதிலாக அவன் சொல்லுவான், மன நிறைவோடு வாழ்கின்றேன், இது போதாதா என்று அவன் கேள்வி கேட்பான். அவனுக்கு கோபம் வந்து விடும் அந்த எஸ்டேட் முதலாளிக்கு. ஏண்டா என் எஸ்டேட்லேயே உட்கார்ந்து கொண்டு நீ தான் பூர்ணமான சந்தோஷம் முடியும் என்று பேசி கொண்டிருக்கிறாய் என்று திட்டி விட்டு போவான். நெஸ் ஓகே, நீ முடிந்தால் அந்த பரலோக பாச கதையிலே அந்த முதலாம் வால்யூம்லேயே அந்த கதை வரும். கதை அல்ல, நிகழ்ச்சியிலிருந்து விளைந்த விளைவு அந்த ஸ்டோரி. ஹல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை ஜென்மத்திற்கும் நான் இடம் தந்ததில்லை, எந்த சூழ்நிலையிலும் தந்ததில்லை. சத்துருக்கள் மத்தியிலே என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் எனக்கு உண்டு. என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஜென்மத்திற்கும் தலையை நிமிர்த்தி நடப்பதை தவிர சோர்ந்து குனிந்து போய் உடைந்து போய் குலைந்து போய் அல்ல. அவனிடத்தின பாதைக்கெல்லாம் மகிழ்ச்சி கொண்டு அவனிடத்தின கற்றுக் கொடுத்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு செல்கின்ற அந்த உயர்ந்த வாழ்க்கை என்று ஒன்று உண்டே. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அந்த பிலிப்பியருக்கு அந்த பகுதியில் அவர் எழுதும்போது அவர் சொல்லுவார், தேவன் அவர் தன்னை தாழ்த்தினால் 9ஆம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார். வானோர் புதலத்தோர் யாவருடைய முழங்கால் முடங்கும்படி அதை செய்தார். பிதாவுடைய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை செய்யும்படி செய்தார். மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். ஹல்லேலூயா. பிதா இயேசுவை நேசித்ததைப் போலவே என்னை நேசிக்கிறார் என்று எவ்வளவு சத்தியமாய் நாம் அதை பேசி வருகிற சபையிலே நீங்கள் இருக்கிறீர்களே, இந்த மேன்மை வேண்டாமா? அவர் உயர்த்த மாட்டாரா? பொய்யா சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்றால் உங்களை உயர்த்த மாட்டாராம். மண்ணுக்குரியதல்ல, கார் வரும் பங்களா வரும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா. அவர் என்னை ஹீ சீட்டட் மீ இன் த ஹெவன்லி பிளேஸஸ், உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார். தேட் இஸ் த திங். அதுதான் காரியம். இந்த பூமியிலே உங்களை பிரதானமான தோட்டத்திலே உங்களை யாராவது உரித்து போட்டாலுமே கூட யூ வில் லிவ் அஸ் எ கிங், ஒரு ராஜனை போல் இருப்பீர்கள். எஸ், அதுபோன்ற உயர்வை அவர் தந்துவிட்டு அடுத்தது சொல்லுவார், ஆதலால் எனக்கு பிரியமானவில்லை. எப்படி கேட்கிறார் அந்த ஊழியக்காரன்? எந்த ஊழியனும் அதைத்தான் கேட்பான். எனக்கு பிரியமானவில்லை, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாக இருக்கிறது பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வாட் இஸ் தட் யுவர் சால்வேஷன்? எந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும்? நீ உடனே நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டேனே என்று சொல்லுவதா? அல்லது தினசரி நீங்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பாவம் செய்வது மன்னிப்பு கேட்டு பாவம் செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே என் ரட்சிப்பு சாகும்பொழுதும் பாவத்தை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறிவிட்டு என்று சொல்லுவதா? த ரியல் சால்வேஷன் இங்கே பிலிப்பியரில் சொல்லப்பட்டு உங்கள் ரட்சிப்பு எல்லாம் பெருமையிலிருந்து விடுதலையாகி தாழ்மையின் மரணபரியந்தம்
அந்த தாழ்மைக்குள் அந்த நிறைவை அடைய வேண்டும். அப்படி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அகந்தையிலே சிக்கியிருக்கிற நீங்கள், பெருமையிலே மாட்டியிருக்கிற நீங்கள், சாத்தானுடைய பாவத்திற்கு உட்பட்ட நீங்கள் விடுதலையாகி, நீங்களோ உங்கள் ரட்சிப்பு சால்வேஷன் ஃப்ரம் ப்ரைடு, பெருமையிலிருந்து விடுதலையாகி வாழுங்கள். தாழ்மையை வெளி தோற்றத்தில் அல்ல என்று நான் முதலாவது சொன்னேனே, அதை ஆண்டவர் யோவான் 13 அவர் சொல்லுவார். யோவான் 13 அந்த அதிகாரத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது அநேக காரியங்களை குறித்து அவர் முன்னோடியாக அவர் இருந்தாலும் அவர் தான் வந்த நோக்கத்தை அப்படி அவர் சொல்லி மகிழ்ந்து ஒன்றை அவர் செய்தார். 13 அதிகாரம் அவர் முடிவறிந்தும் அன்பு கூர்ந்தான். தட்ஸ் ரைட். அப்படி முடிவறிந்தும் என்று சொல்வது எல்லாமே இருக்க வேண்டும். அந்த 13 அதிகாரம் 1 வசனத்திலே முடிவறிந்தும் அன்பு கூர்ந்தார், முடிவறிந்தும் தாழ்மை, முடிவறிந்தும் அவர் தயவாக இருந்தார், முடிவறிந்தும் பொறுமையாக இருந்தார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தார். முடிவறிந்தும் என்று எத்தனையோ அவருக்குள் அடங்கி இருக்கிறது. ஆனால் நோக்கத்தை சொன்னார். பாருங்களேன், 3 வசனத்திலே யோவான் 13:3 தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, அல்லேலூயா, அவர் மரித்து போனான் என்று அல்ல, தேவனுக்கு போகிறேன் என்று ஒரு வானங்களின் வழியாய் அவமானத்தை நாமல் சிலுவையின் வழியை அவர் பரலோகத்திலே ஏகி சென்று பிதாவோடு அமர்ந்தாரே, அந்த ஜெகஜோதியான தேவனிடத்தில் திரும்பி போகிறதை அவர் எப்படி அவர் செய்தார்? போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கலற்றி வைத்து சிலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு சீசருடைய கால்களை கழுவத் தொடங்கினார். பின்பு அவர் சொன்னார் 14 வசனத்திலே, ஆண்டவரும் போதவருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். That is the purpose of his coming. அவர் இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் அதுதான். அவர் தாழ்மையை ஒரு ஒரு பிரசங்கமாய் அதை பேசிக்கொண்டே தெரிவதை சொல்லவில்லை. தாழ்மை என்று பிரசங்கித்தால் தாழ்மை என்று அர்த்தமா? நோ, அதுபோன்ற பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது முழுமையாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்திலே அங்கே பேச்சல்ல, செயல் அங்கே இருக்க வேண்டும். பலத்தினால் உண்டாக வேண்டும். பேசி அங்கே நாம் பொய்விட இயலாது. நீங்கள் சாகும்பொழுது நானும் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டு தேவனிடத்தில் என்ன போகிறபடினால் தாழ்மை என்ற சொல்லிக்கொண்டால் பொய்விடலாம் என்று நீடிலாம். நோ, வாழ்நாள் முழுவதும் ஆக்ஷன் அங்கே ஒரு செயல் இருக்கிறது, குணாதிசயம் வெளிப்படுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. அவர் தேவனிடத்தில் போகிறோம் என்று அறிந்து அவர் அடிமையின் ரூபத்தில் வந்தார். அடிமையின் ரூபத்திலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிமையின் ரூபத்தை போல் வந்தவர்கள் சில நாட்களில் எஜமான்களாய் மாறுவார்கள். நான் பெந்தகோஸ்தே காலத்தில் இருந்தபொழுது அடேங்கப்பா, சாதாரணமாக வந்து அவர்களுக்கு சில காலங்கள் கழித்து அந்த ஜிப்பா என்ன அதனுடைய போட்டு கொண்டிருக்கிற அந்த ஜிப்பா போட்டு தவறு ஒன்றும் இல்லை, எனக்கு அதெல்லாம் நியாய்ந்திருக்கவில்லை. ஆனால் பிஹைண்ட் தேன், அதற்கு பின்னால் என்ன அகந்தை என்ன ஆணவம் வந்துவிடுகிறது. அல்லேலூயா, தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுபோன்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவது, அதை செயல்படுத்துவது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்பது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்களே செய்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் தாழ்மையை கற்றுக்கொள்வார்கள். இதை செய்ய அதை செய்ய என்று சொல்வதை விட நீங்களே செய்யுங்கள். சபையில் நான் இதை செய்ய அதை செய்ய என்று சொல்வதை விட நானே செய்கிறேன். அந்த எல்லாம் அதை கற்றுக்கொள்கிறார்கள். பிரதர், ஐ வாண்ட் டு டூ தேட், நான் செய்கிறேன். நல்லது, எனக்கும் மற்ற வேலையில் இருக்கிறது தானே, செய்யலாம் என்று நான் சொல்கிறேன். அதுபோன்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து ஆல் த டைம்ஸ் என்ன வேலை செய்யலாம், என்ன கர்த்தருக்கு பணி செய்யலாம், தாழ்விடத்திலிருந்து யாருக்கு நான் கால்களை தொட்டு நான் என்னை தாழ்த்த இயலும், பாதங்களை கழுவுவதென்று சொல்லுவது, டு கோ டவுன் லைக் தேன், அப்படி நான் தரை மட்டும் என்னை தாழ்த்தி என்று சொல்வதே போல்தான். பிரதர், ஐ எம் நாட் எ கிரேட் மேன், நான் ஒன்றும் பெரியவன் இல்லை, உண்மை விட நான் பெரியவன் என்று நான் சொல்வதற்கு யாதொன்றும் தகுதி இல்லை. இயேசு அப்படியே தான்
தன் சீசலுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக காலை போய் தொட்டார். சீசன் ஒரு அந்த நாட்களில் அடிமைதான் போய் காலை கழுவான். அடிமையின் ரூபத்திலேயே மரணபரியந்தம் மனசுக்குமாருடைய அடிமையின் ரூபத்திலேயே தரித்து வாழ்கின்ற பகுதி இச்சித்து மோகித்து உன் மன விருப்பமாய் மாற்றிக்கொள்ள வேண்டாமா? சமயத்தில் ஒரு மனுஷனை நான் பார்த்த பொழுது அவர் சொன்னார், ரிட்டையர்ட் ஆகிவிட்டார், ஏன் இந்த ஒரு வருஷம் கூட்டி விட்டார் என்று சொல்கிறார்கள். இந்த சோகை ஆகும் பொழுது இந்த ரிட்டையர்டான உடன் ஒரு பங்களா நான் கட்டப் போகிறேன், ஏற்கனவே இவ்வளோ ஒரு லட்சம் சேர்த்து வைத்து விட்டேன், எனக்கு கிராஜுவிட்டி வரும் என்னவோ வரும் என்று சொல்கிறார், பெரிய பங்களா கட்டப் போகிறேன். வயசு என்னென்றால் அவன் 58 வயது, 58 வயதிலே ஒரு பங்களா கட்டுவது என்று அப்படி ஒரு இச்சையை மனதில் வைத்திருக்கிறார். தாழ்மையை இச்சிங்கள், தெய்வகுமாரனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிவிடும். அவர் எதற்காக வந்தோம் என்பதும் எங்கே போகிறேன் என்பதும் அவருக்கு தெரியும். தாழ்மையிலே மரணபரியந்தம் தரித்திருந்து தாழ்மையின் படியிலேயே கடைசி வரைக்கும் ஏறி தான் வந்த பொழுதும் அடிமையாக வந்தார், போகும்பொழுதும் அடிமையாக போக வேண்டும் என்று கால் வரைக்கும் தன்னுடைய சீசருடைய காலையை அவர் தொட்டார். அந்த பொருள் எல்லோரும் காலை தொடுங்கள் என்பது அல்ல, அது ஈஸி, வெரி ஈஸி. ஐ கேன் டச் எவ்ரி ஒன். எல்லோருடைய காலையும் தொடுவது எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. கண்டிப்பாக என்னால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் நிச்சயமாக இல்லை, 100க்கு 100 இல்லை. பட் டு ஹம்பிள் மைசெல்ஃப் டு த லோ லெவல். என்னை விட நீங்கள் தானே ஐயா பெரியவர்கள், நான் ஒன்றும் அங்கேயை நான் வைத்து வாழவில்லை. தேவனுக்கு சமமாய் நான் மாறினாலுமே கூட, அவருடைய குமாரத்துவத்தை அடைந்தாலும் கூட, நானோ இன்னமும் தொடர்ந்து தாழ்மையிலேயே நான் தங்கியிருக்கிறேன். மரணபரியந்தம் தாழ்த்தினார். இதுபோன்ற அற்புதமான ஒரு மாற்றத்தில் நம்ம சபை கூடி வரும் பொழுது, தாழ்மையின் சீலர்கள் நிறைந்த ஒரு சபையாய் மாறும் பொழுது, ஹல்லேலூயா, அத்தனை பேரும் தேவகுமாரர்களாய் ஜொலிப்பார்கள். தேவன் அந்த கிருபை நம்ம எல்லோருக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நம்முடைய சபையை குறித்து எங்களை குறித்து வைத்திருக்கிற விலையேறப்பட்ட நோக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேட்டோம். ஒருவேளை இன்னும் அறியாதவர்கள் இதை கேட்கும் பொழுது உங்களுடைய நோக்கத்தை அறிய உதவி செய்கிறாங்க. அவர் எதற்காக இந்த பூமியில் வந்தார், நான் எதற்காக பூமிக்கு வந்தேன், எதற்காக நான் பூமியை விட்டு நான் போகிறேன் என்று இந்த உலகத்தினுடைய கடைசி மட்டும் நாங்கள் தாழ்மையாக இருப்பதை, உம்மை போன்றே அடிமையின் ரூபத்திலே மனுஷ ரூபமாய் இருக்கிற நாங்கள் தாழ்த்துவதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதுபோன்ற தாழ்மை எல்லோருக்கும் தாரும். நாங்கள் தாழ்த்தப்படும் பொழுது கிருபை வருகிறது என்று உணர்வுகளாக எங்களை மாற்றியறலும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். நிரந்தரமான தாழ்மையை சபையிலே தந்திரலும். தாழ்மையினுடைய பிள்ளைகளாக எல்லோரும் வளர்ந்து சுபிட்சமான வாழ்க்கையை, பரலோகத்தின் வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ, பரலோகத்திலே தாழ்மை கொண்டவர்களால் நிரப்பப்பட, ரட்சிப்பு பூர்ணமடைய கிருபை செய்வீராக. எல்லோரும் ஆசீர்வதித்து உம்முடைய சரீரமான சபையாய், கரைதற்ற மாசற்ற பிழையற்ற கற்புள்ள கண்ணியான உம்முடைய சபையாய் எங்களை யாவரையும் ஒன்று கட்டுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.